இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 10,000 ரூபானா மாசத்துக்கு எவ்வளவு வரும்? 3 லட்சம். அடேங்கப்பா, நான் ஒரு மாசம் மீன் வித்தாலும் சம்பாதிக்க முடியாது. சரி சரி, ஏதோ டீசென்டான வேலைன்னு வேற சொல்ற, தொட்டு வேற தரேன்னு சொல்ற, ஒரு குடும்பத்துக்கு நம்பிக்கை கொடுக்கணும்னு சொல்ற. உன்னை பார்த்தாலும் பாவமா தாங்குது. அதுக்காக நான் உன் வீட்டுக்கு வந்து ஆக்டிங் பண்றேன். இத பாரு. யோ, எங்கயா? சொல்லுங்க. அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சீக்கிரமே புரிய வச்சு என்ன உன் வீட்ல இருந்து அனுப்பணும். நன்றா. ஓகே ஓகே, போலாமா? அண்ணா, இப்பவே வா. அது இப்போ நான் போன்ல வேற சொல்லிருக்கேனே. பழம். ஐயோ 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 ஐயோ, என்னாச்சு? எம்மா பெரிய வண்டி. இந்த வண்டி ஃபுல்லா மீனை கொட்டின்னு மீன் மீன் எது அப்படி கூவி வித்தா இந்த மதியோட ரேஞ்ச பாரு. மீன் மீன் பார்த்து போதும், போலாமா? போல. அஞ்சலி. ஏய், மை நேம் மதி. இனிமே அஞ்சலி தான். நான் உன்னை அஞ்சலின்னு தான் கூப்பிடுவேன். மதிங்கிற பேரை கொஞ்ச நாளைக்கு மறந்துரு ப்ளீஸ். சரி சரி, சொல்லு. நான் சொல்றத நல்லா கேளு. ஒரு நிமிஷம். இத பாரு பாரு. ஐயோ, அச்சா அசலா என்னையா உரிச்சு வச்சுக்கிறாயா உன் பொண்டாட்டி? ஆமா, உன்னோட உருவம் தான் அஞ்சலி. ஆனா உன்னோட பேச்சு, நட, உட, பாவனை இது எதுவுமே அவ கூட மேட்ச் ஆக மாட்டேங்குது. அதுக்கு நான் என்னயா பண்ண முடியும்? ஒரே மாதிரி 2 பேரு எப்படி இருக்க முடியும்? அவ வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற. அதான் அந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் ஸ்டடி பண்ண. எத ஸ்டடியா? ஸ்டடிமா, படிக்கிறது. அத பார்த்து கொஞ்சம் கத்துக்கோன்னு சொல்றேன். ஓ, ஸ்டடி, படிப்பு. அதுக்கு டெடின்னு சொல்லுவாங்களோ? என்ன? அந்த டெடி வராம தானே நான் மீனை கூவி கூவி வித்துனுகிறேன். ஆமா, நீ என்ன ஆக்டிங்னு கூட்டின்னு வந்து மறுபடியும் டெடி டெடி டெடின்னு சொல்ற? ஷோ, இந்த வீடியோவை பார்த்தா உனக்கே புரியும். அவளை கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கோன்னு சொல்றேன். நான் என்ன திட்டவெல்லாம் வச்சுக்காத, நான் யாருன்னு தெரியும்ல. ஷோ, அவள மாதிரி ஆகுறதுக்கு முயற்சி பண்ணுன்னு சொன்னேன். தெரியும்ல. யோ, சும்மா சொல்லக்கூடாதியா, உன் பொண்டாட்டி அழகாகுது. அவ்வளவுதான்யா, வீடியோ முடிஞ்சிச்சு, எடுத்துக்கோ. இந்தா. அஞ்சலிக்கு ஒரு அக்கா, 2 அண்ணன், ஒரு தம்பி இருக்கா. எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ எல்லாரும் சொகுசாகுறாங்கன்னு சொல்லு. ஆமா, முதல்ல உன்னோட இந்த சென்னை தமிழ மாத்தணும். அஞ்சலி இப்படிலாம் பேச மாட்டா. யோ, என்னயா பேசுற? பிறந்ததுல இருந்து பேசின பாசையா இது, எப்படி மாத்த முடியும்? அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆளு மட்டும் அவ்வளவு மாதிரி இருந்தா போதுமா? பேச்சும் அவ்வளவு மாதிரி இருக்கணும். அப்பதான் உன் மேல யாருக்கும் சந்தேகம் வராது.
என்னய்யா தேர் ஓடுற மாதிரி ஓடி நிக்கிற? வேகமா போயா. என்னாச்சு? ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டயா, கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா போயா. அப்பா, இப்பதான் மூச்சே வருது. அம்மாடி, எப்பா காப்பாத்திட்டப்பா. அஞ்சலி, மதி, ச்சே, இவன் ஒருத்தி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காளே. அஞ்சலி, மதி, மதி, ஏமா மகாராணி, கொஞ்சம் இறங்குறீங்களா? கடை வந்துருச்சு. என்னையா என்னையா உன் பிரச்சனை? நான் ஐஸ் பெட்டியில மீனை போடுற மாதிரி உன் ஐஸ் பெட்டியில என்ன தூக்கி போட்டுட்ட. தூக்க வராம என்னயா பண்ணுவாங்க? ஆ, வாங்க மேடம், உட்காருங்க. என்ன மாதிரி சாரி பாக்குறீங்க? அது சாரீஸ் காட்டுங்க. சில்க் சாரி, சில்க் சாரி, காஸ்ட்லியான சாரீஸ். பாருங்க. அது நல்லா இருக்கு பாரு. ஆ, இது பாருங்க தெரியும் மேடம். தெரியும். யோ, ஆ, என்னையா இது? என்ன? வெயிட்டே இல்லாம ஜிகு ஜிகுன்னு கிடக்குது. அப்படியா? சரி, அந்த சாரி எடுத்து கொடுங்க. ஆ, போடு போடு. இது பாரு, இது இது பாரு. ஓகேவா மேம்? இது எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு. ஆனா என்ன நல்லா இருக்கா? போ, சேஞ்ச் பண்ணிட்டு வா. யோ, என்னய்யா இப்படி டார்ச்சர் பண்ற? பார்க்கவே விட மாட்டேங்கிற. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ற நீ? யாரு? நானு. ஆமா. யோ, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதியா. காமெடியா இருக்கும்யா, அதான் யோசிக்கிறேன். ஆனா உன கை எடுத்துக்கிட்டு காலி பண்ணிடுறியே நீ. சரி, போய் மாத்திட்டு வா. என்ன என்ன இங்கயா? இங்க இல்ல, அங்க அங்க ஒரு ட்ரையல் ரூம் இருக்கு, போ. தெரியும் தெரியும், ட்ரையல்.